அப்ப நாங்க கொள்கையை அறிவிச்சிட்டோம். அதனால திமுகவோட அதிமுகவோட பாஜகவோட கூட்டணி சேர முடியாது. இவன் என்ன பண்ணா, கொள்கையை அறிவிக்கல. திமுக கூட அவர் போனாலும் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கும் கொள்கை தலைவர் தெரியா, எங்களுக்கும் கொள்கை தலைவர் தெரியா, உங்களுக்கும் அண்ணா வழிகாட்டி, எங்களுக்கும் அண்ணா வழிகாட்டி, நீங்களும் திராவிடம் நாங்களும் திராவிடம். திமுக ஒரு துண்டு போட்டு வச்சிருக்காங்க. அதிமுக உங்களுக்கு எம்ஜிஆர் ரோல் மாடல் தலைவர், எனக்கு எம்ஜிஆர் ரோல் மாடல், உங்களுக்கு அம்மா தலைவர், எனக்கு ஜெயலலிதா வழிகாட்டி ரோல் மாடல். உலகத்திலே பாருங்களேன், திமுக தீய சக்தி கருணாநிதி ரோல் மாடல், அதிமுக ஊழல் சக்தி ஜெயலலிதா ரோல் மாடல், கலைஞர் ரோல் மாடல், ஜெயலலிதா ரோல் மாடல், எம்ஜிஆர் ரோல் மாடல், அண்ணா ரோல் மாடல், பெரியார் ரோல் மாடல். ஆனா திமுக அதிமுக ஒழிக்கணும் யாரு, நம்ம பக்கா மாசு. யார் நீ? இதை நம்பி ஒரு இளைஞர் கூட்டம் ரிப்பன் சகோதரி பரகால சொன்னாங்க. ஒரு தாய் சொல்றாங்க, ஒரு தாய், என் பிள்ளை செத்தா பரவாயில்ல, தளபதிக்காக தான் செத்தாருங்க. நீ பெத்தெடுத்தியா எங்கேயாவது பரிசு வந்தியா பிள்ளைய? இன்னொரு பெண் சொல்லுது, சொல்லக்கூடாது பெண்களுக்கு சபையில, அவருக்கு அம்மா இல்லைன்னா நாங்க அம்மாவா இருப்போம், அவருக்கு தங்கச்சினா நாங்க தங்கச்சியா இருப்போம். அது நீயே முடிவு பண்ணிக்க சொல்லுதாங்க. யாரு குப்பை கூட்டுறவன், தெரு பொறுக்கிறவன், 10 பொண்டாட்டி வச்சுக்கான், அப்பெல்லாம் உனக்கு எவ்வளவு ஏத்தவிடா. குப்பை கூட்டுல அப்ப தூய்மை பணியாளர் என்றால் உனக்கு அவ்வளவு இயவா அகங்காரம் அத்துமுறா. குப்பை கூட்டுறவங்க கூட 10 பொண்டாட்டி தலைமை வச்சு கூட கவர்ந்து அவர் கட்சி அனைவரும் தெரிஞ்சு அந்த கட்சியினுடைய மகளிர் பாசனை பொறுப்பாளர்கள் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனாலதான் அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஆட்கள் யாரு, விஜயனுடைய எல்லா தவறுக்கும் முட்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருப்பதனாலதான் அவர் என்ன பண்றாப்ல, அஞ்சலை அம்மாள் சிறப்பு நீதிமன்றம் பண்றாப்ல. இந்திய அரசியல் சட்டத்தின்படி ஒரு மாவட்ட நீதிமன்றம் என்பது உயர் நீதிமன்றத்தில் கட்டுப்பாட்டில் வருது, உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற கட்டுப்பாட்டில் வருது, உச்ச நீதிமன்ற ரிஜிஸ்டர் பதிவாளருடைய கட்டுப்பாட்டில் வருது. அவர் தான் ஒரு நீதிமன்றத்தை உருவாக்க முடியும். தமிழ்நாடு அரசு ஒரு நீதிமன்றம் வேணும், மதுரையில நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு தீர்மானம் போட்டு அனுப்பலாம். அதுக்கு முடிவு செய்யாரு உச்ச நீதிமன்ற பதிவாளர், ரிஜிஸ்டர். உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் பேர் வைக்கிறாங்களா? இந்தியா முழுக்க பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் பேர் தானடா நீதிமன்றத்துக்கு இருந்திருக்கும். சட்டத்தை உருவாக்கிய மாமேதை அண்ணல் அம்பேத்கர் நீதிமன்றம் இருந்திருக்கும். நம்ம இளமானம் கட்டம் கேட்டாரு, நீதிமன்றத்துக்கு தான் பேர் வைக்கலாம்னு இருந்தா கருணாநிதி ஊழல் ஒழிப்பு நீதிமன்றம் வச்சுக்க மாட்டாங்களா? கலைஞர் கருணாநிதி ஊழல் ஒழிப்பு, கலைஞர் ஊழல் ஒழிப்பு நல்லா இருக்குடா வச்சிருப்பாங்க. சொல்றாங்க அஞ்சலி அம்மாள் சிறப்பு நீதிமன்றம் எதுக்கு? பெண்களுடைய பிரச்சனை தீர்வு காண. முதல் கேஸ் யாரு கேஸ் இல்ல, சங்கீதா கேஸ் தான். அப்படி அமைக்கப்பட்டார் முதல் வழக்கு. ஒரு தலைவர் என்று ஒரு கூட்டம் என கூடியிருக்கிறோம் போல முட்டாள்கள், அறிவொளிகள், சோசியல் டஸ்ட், சமூக குப்பை, மொத்த குப்பையும் கூட்டினாங்க. விஜய் அரசியல் வந்து ஒரே ஒரு நன்மை என்ன தெரியுமா, தமிழ்நாட்டில் இவ்வளவு அரசியல் குப்பைகள் இருந்திருக்கிறது என்பதை விஜய் இந்த சமூகத்துக்கு காட்ட. இவ்வளவு இருக்காங்க எல்லாரும் யாரு படிச்சவன், +2 மினிமம் டிகிரி, பிஇ, எம்பிஏ என்று குறைந்தபட்சம் ஒரு பட்டதாரி, அவன் படிச்சவன், சமூக வலைதளத்தை கையாளக்கூடியவன். அவன் தான் சொல்றான், தளபதி வந்தாருன்னா நாடு சொர்க்கமா மாறிடும். என்ன ஐயா 2000 ரூபாய், எடப்பாடி 2000 ரூபாய், அப்பா 2000 ரூபாய், சித்தப்பு 2000 ரூபாய், விஜய்னா 2500 ரூபாய். ஏன் 2500? கரூர்ல தமிழ்நாடு அரசு 10 லட்சம் அறிவிச்சது, உடனே என்ன பண்ணா 20 லட்சம் அறிவிக்கிறாங்க. சரி, அவங்க கொடுக்க முடியாது, அப்ப என்ன பண்ணணும், கூடுதலா கொடுப்போம். அவர்கள் 2000 தருகிறார்கள், 2500 தருகிறார்கள். நான் என் மக்களுக்கு கல்வியை, மருத்துவத்தை, குடிநீரை இலவசமாக தருவேன் என்று எவன் சொல்கிறாரோ அவர்தான் மக்களுக்கான தலைவன். நான் வந்தால் கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், சம்பளத்தை கொண்ட தன்மானமிக்க வாழ்க்கையை கொடுப்பேன் என்று யார் சொல்கிறாரோ அவர் தலைவன்.